அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. தமிழக பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகள் தொடர்பாக தேடுதல் குழு பரிந்துரைத்த பட்டியலில் இருந்து ஒருவரை தேர்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழக அரசு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். விரிவான விவரம் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமான வழக்கை மீண்டும் விசாரித்து முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் முடிவெடுக்கும் வரை எந்த நியமனங்களும் மேற்கொள்ளப்படாது என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் தாக்கல் செய்திருந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இதற்கிடையில் தமிழக பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர்கள் பதவிகளை நிரப்ப உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகாரி குழுவை நியமிக்க கோரி செங்கல்பட்டை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த இரண்டு வழக்குகளும் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது துணைவேந்தர்கள் நியமிக்க கோரிய மனுதாரர் தரப்பில் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 20 பல்கலைக்கழகங்களில் 15 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லாதால் கல்வி தொடர்பான கொள்கை முடிவுகள் எடுக்க முடியவில்லை என்றும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் பல்கலைக்கழக பணிகள் சந்தித்துள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு அளித்த உத்தரவாதம் காரணமாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் முடிந்துள்ளதாகவும் இதற்கு தீர்வு காணும் வகையில் தேர்தல் குழு பரிந்துரைத்துள்ள 3 பேரில் ஒருவரை தேர்வு செய்ய தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு விதிக்கப்பட்ட தடை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அந்த சட்டம் இன்னும் அமலில் உள்ளதாகவே கருத வேண்டும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட அனுமதித்தால் மகிழ்ச்சி என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அனைத்தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகள் தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.